ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. மஞ்சள் நீர், நிச்சயதார்த்தம், சீமந்தம், பிறந்த நாள், காதணி விழா போன்ற உங்கள் வீட்டு சுப நிகழ்ச்சிகளை நெருங்கிய உறவினர்களுடன் குறைந்த வாடகையில் சிறப்பாக நடத்திக் கொள்ள வாடகை வெறும் ரூபாய் 59,000 மட்டுமே. இடம் வேல் சொக்கநாதன் திருமண நிலையம், வள்ளலார் சாலை, காமராஜ் நகர், புதுச்சேரி. தொடர்புக்கு 99406669 மற்றும் 9843048585. வணக்கம். முக்கிய செய்திகள். ஏப்ரல் 9 ஒரே கட்டமாக நடைபெறும் புதுச்சேரி சட்டமன்ற தேர்தல். பதட்டமான வாக்குச்சாவடிகளில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தகவல். வாக்காளர்களை கவரும் விதமாக புதிய முயற்சி. திருமண மண்டபம் போல் காட்சியளிக்கும் வாக்குச்சாவடி மையம். சட்டமன்ற தேர்தலையொட்டி நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 8.4 கோடி மதிப்பிலான பணம், பொருட்கள் பறிமுதல். தலைமை தேர்தல் அதிகாரி தகவல். சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு. தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் எச்சரிக்கை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் கெட்டில், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவு உறுதி என தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூறுகையில், புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அனைத்து 30 தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறவுள்ளதாகவும், ஏப்ரல் 9 காலை 7 மணி முதல் மாலை 6 மணி வரை வாக்காளர்கள் தங்கள் ஜனநாயக உரிமையை செலுத்த சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மொத்தம் 1099 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், அவற்றில் 207 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவைகள் என கண்காணிக்கப்பட்டு கூடுதல் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். தேர்தல் பணிகளில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஈடுபடுத்தப்பட உள்ளதாகவும், 2800 காவலர்கள் பாதுகாப்பு பணியில் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்த அவர், தேர்தலில் பெண்கள் அதிகார மையத்தை ஊக்குவிக்கும் விதமாக 30 வாக்குச்சாவடிகளில் முழுவதும் பெண்களால் நிர்வகிக்கப்பட உள்ளதாக கூறினார். அதேபோல 15 வாக்குச்சாவடிகள் இளம் ஊழியர்களாலும், 2 வாக்குச்சாவடிகள் மாற்றுத்திறனாளிகளாலும் நடத்தப்படுவதாக தெரிவித்த அவர், முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கு வாக்காளர்களுக்கு உதவுவதற்காக தன்னார்வலர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் 2200 மாணவர் தன்னார்வலர்களும் களத்தில் ஈடுபட உள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். மேலும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 82.2% வாக்குப்பதிவு நடைபெற்ற நிலையில் இந்த முறை 90% தாண்டும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார். ஹானஸ்ட் வோட்டர் ஹியர் கேம்பெயின் அப்படிங்கிறதையும் நம்ம ஒரு ஒரு கேம்பெயினாக ஆல்ரெடி நம்ம இனிஷியேட் பண்ணி அது போயிட்டு இருக்கு. அதாவது இந்த ஒரு ஸ்டிக்கரை நம்ம எந்த ஓட்டர் அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷனாக, ஏன்னா எலெக்ஷன்றப்பது ஒரே ஒரு பர்டிகுலர் காம்பனண்ட் மட்டும் கிடையாது, எலெக்ஷன் கமிஷன் மட்டும் கிடையாது. அதில் அரசியல் கட்சிகள் இருக்குது, அதில் வாக்காளர்கள் இருக்காங்க, ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க, இது மாதிரி பல ஸ்டேக் ஹோல்டர் இருக்கிற விஷயம் தான் எலெக்ஷன். அதில் முக்கியமானவங்க வாக்காளர்கள். அவங்களோட வீடுகளில் இந்த ஒரு ஹானஸ்ட் வோட்டர் ஹியர்ன்ற கேம்பெயினை அவங்க வீட்டில் பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்து எங்களுக்கு அனுப்ப சொல்லிடணும். இதுக்கு காரணம் என்னென்னா, அந்த வீடுகளில் யாராவது பணம் எடுத்து எங்கள் வீட்டுக்கு வராதிங்கன்றத ரொம்ப பொலைட்டாகவும் ஒரு தன்மையாகவும் சொல்லக்கூடிய ஒரு மெசேஜை தான் இதை நம்ம வடிவமைச்சிருக்கோம். ரொம்ப சிம்பிளான மெசேஜ், எங்கள் வாக்கு விற்பனைக்கு அல்ல அப்படிங்கிறது. அதனால் இந்த ஒரு மெசேஜை நம்ம பாஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஸ்டிக்கர்ஸ் வரலையோ அவங்க சிம்பிளாக பிரிண்ட் அவுட் எடுத்து கூட அவங்க வீட்டில் ஒட்டிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஓட்டர்ஸ் நம்பர் 24,919. அவங்கள ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்க்குன்னு தனியாக, ஏன்னா அவங்க எல்லா இடத்துலையும் பரவி இருப்பாங்க. கிட்டத்தட்ட 1099 போலீஸ் ஸ்டேஷன்லையுமே அவங்க பரவி இருக்கிறதுனால அவங்கள நம்ம ஸ்பெசிஃபிக்காக கண்காணித்து அவங்களுக்கு தனியாக ஹானர் பண்ணுறது ரொம்ப கடினம். ஆனால் நம்மளோட எல்லா ஃபங்க்ஷன்லையுமே, உதாரணத்துக்கு நேஷ்னல் ஓட்டர்ஸ் டேயாக இருக்கட்டும், நம்மளோட ஸ்வீட் ப்ரோக்ராமாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸை கூப்பிட்டு அவங்கள ஹானர் பண்ணி
அவங்களுக்குன்னு தனியாக ஒரு சில ஈவெண்ட்ஸ் அவங்களுக்காகவே பண்ணி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். புதுச்சேரியில் வாக்காளர்களை ஈர்க்கும் விதமாக வஉசி அரசு ஆண்கள் பள்ளி வாக்குச்சாவடி மையம் திருமண மண்டபம் போல் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு வாக்காளர்களை ஈர்க்கும் விதமாக தேர்தல் துறை அதிகாரிகள் பல்வேறு புதுமையான முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக மிஷன் வீதியில் உள்ள வஉசி அரசு ஆண்கள் பள்ளியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்குச்சாவடி மையம் திருமண நிகழ்ச்சிக்கு ஒப்பான வகையில் பிரம்மாண்டமாக அலங்கரிக்கப்பட்டுள்ளது. வாக்குச்சாவடி நுழைவு வாயிலில் வாழைத்தார்கள் கட்டி அழகிய பந்தல் மற்றும் மேடை அமைக்கப்பட்டு விழா கோலத்தில் மையம் உருவாக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்கள் ஆர்வத்துடன் வந்து வாக்களிக்க வேண்டும் என்பதற்காக இவ்வாறு தனித்துவமான வடிவமைப்பு செய்யப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த மையம் பிங்க் பூத்தாக மாற்றப்பட்டுள்ளது. அதாவது முழுவதும் பெண்கள் மட்டுமே பணியாற்றும் வாக்குச்சாவடியாக அமைக்கப்பட்டுள்ளதுடன் பெண்கள் வாக்காளர்களுக்கு பாதுகாப்பான மற்றும் சுகாதாரமான சூழலை உருவாக்கும் நோக்கத்துடன் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தலையொட்டி நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 8.4 கோடி மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தலைமை தேர்தல் அதிகாரி தெரிவித்துள்ளார். இதுகுறித்து தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் கூறுகையில், இதுவரை புதுச்சேரியில் 12,591 தபால் வாக்குகள் பதிவாகியுள்ளதாகவும் தேர்தல் முறைகேடுகளை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகளில் இதுவரை 8.4 கோடி ரூபாய் மதிப்பிலான பணம் மற்றும் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதில் 77.25 லட்சம் ரூபாய் பணம், 68 லட்சம் மதிப்பிலான மதுபானங்கள், 21 லட்சம் மதிப்பிலான போதைப் பொருட்கள், 6.71 லட்சம் மதிப்பிலான தங்கம் உள்ளிட்டவை அடங்கும் என்று அவர் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்தலை சார்ந்த தவறான தகவல்கள் பரப்பியதாக 113 வழக்குகள் கண்டறியப்பட்டு அவற்றில் சிலவற்றிற்கு வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மொத்தத்தில் பாதுகாப்பு, வசதி மற்றும் வெளிப்படைத்தன்மை ஆகியவற்றை உறுதி செய்யும் விதமாக புதுச்சேரியில் தேர்தல் ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றதாக அவர் கூறியுள்ளார். ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு சுமூகமாக நடைபெறும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அதிகாரியுமான குலோத்துங்கன் கூறுகையில், புதுச்சேரியில் 7ஆம் தேதி மாலையுடன் பிரச்சாரம் ஓய்வு பெற்ற நிலையில் சட்டமன்ற தேர்தலையொட்டி 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். இதன் காரணமாக பொது இடங்களில் பொதுமக்கள் அதிகம் கூடுவது மற்றும் தேர்தல் பணிகளுக்காக வெளியூர்களிலிருந்து வந்த நபர்கள் மீண்டும் புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டும் என பல உத்தரவுகள் பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர், இதைத் தவிர புதுச்சேரி, கேரளம், தமிழகத்தில் பணியாற்றும் புதுச்சேரி வாக்காளர்களுக்கு அன்றைய தினம் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டார். மேலும் புதிதாக பெயர் சேர்க்கப்பட்ட வாக்காளர்கள் மற்றும் வாக்காளர்கள் விவரங்களை திருத்தம் செய்து 65,156 வாக்காளர்களுக்கு புகைப்பட வாக்காளர் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இந்த முறை புதுச்சேரியில் 100% வாக்குப்பதிவு நடைபெறும் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்தார். வரும் வாக்குப்பதிவு நாள் 9/4/2024 வியாழக்கிழமை அன்று பெய்டு ஹாலிடேஸா டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ புதுச்சேரியில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலையும் அந்த புதுச்சேரி வாக்காளர்களுக்கு பெய்டு ஹாலிடேஸ் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 9ஆம் தேதி வாக்குப்பதிவு நடைபெறுவதையொட்டி மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் வாக்குச்சாவடி மைய அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டது. புதுச்சேரி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் பணிகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளன. இதையொட்டி வாக்குப்பதிவில் பயன்படுத்தப்படும் மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், விவிபேட் இயந்திரங்கள் உள்ளிட்ட அனைத்து உபகரணங்களும் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு வாக்குச்சாவடிகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரியில் லாஸ்பேட்டை மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் கல்லூரி வளாகங்களில் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டிருந்த வாக்குப்பதிவு இயந்திரங்கள் 8ஆம் தேதி காலை முதல் அதிகாரிகள் முன்னிலையில் வாக்குச்சாவடி பணியாளர்களிடம் வழங்கப்பட்டது. அதனுடன் அழியாத மை, பேனா, நூல் உள்ளிட்ட தேர்தல் உபகரணங்களும் ஒப்படைக்கப்பட்டன. பின்னர் அவற்றை பெற்றுக்கொண்ட அதிகாரிகள் தங்களது வாக்குச்சாவடி மையங்களுக்கு பாதுகாப்பாக கொண்டு சென்றனர். இந்த தேர்தலில் மொத்தம் 4116 அரசு துறை ஊழியர்கள் வாக்குப்பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். மேலும் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 137 வாக்குச்சாவடிகள் பதற்றமானவை என அடையாளம் காணப்பட்டுள்ளதால் அங்கு கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு செய்யப்பட்டுள்ளது. வாக்குப்பதிவு ஏப்ரல் 9ஆம் தேதி காலை தொடங்கி மாலை வரை நடைபெறவுள்ள நிலையில்
தேர்தல் சீரான முறையில் நடைபெற அதிகாரிகள் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளனர். புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகமாக உள்ளதால் வாக்காளர்கள் குழந்தைகளை ஓட்டுச்சாவடிக்கு அழைத்து வர வேண்டாம் என தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வேண்டுகோள் விடுத்துள்ளார். புதுச்சேரி மாவட்ட தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் 9ஆம் தேதி சட்டசபை தேர்தல் நடைபெறவுள்ளது என்றும் காலை 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கி மாலை 6 மணி வரை நடைபெறவுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஓட்டுச்சாவடிகளில் வாக்காளர்களுக்கு தேவையான வசதிகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள அவர், வெயிலின் தாக்கத்திலிருந்து காத்துக்கொள்ள முன்னெச்சரிக்கையுடன் வாக்காளர்கள் வர வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டுள்ளார். ஓட்டுச்சாவடி மையங்களில் குடிநீர் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் குழந்தைகளை ஓட்டுச்சாவடிக்கு அழைத்து வர வேண்டாம் என்றும் அவர் அறிவுறுத்தியுள்ளார். முதியோர், மாற்றுத்திறனாளிகள் வந்து செல்ல சாய்தள வசதி, சக்கர நாற்காலி, கர்ப்பிணிகளுக்கு நேரடி முன்னுரிமை, வயதானவர்களை அழைத்து வர வாகன வசதி உள்ளிட்டவை செய்யப்பட்டுள்ளதாகவும் இளைஞர்கள், முதன்முறை வாக்காளர்கள் ஆர்வத்துடன் ஓட்டளித்து 100% ஓட்டுப்பதிவை அடைய ஒத்துழைக்க வேண்டும் என்றும் மாவட்ட ஆட்சியரும் தேர்தல் அதிகாரியுமான குலோத்துங்கன் கேட்டுக் கொண்டுள்ளார். முதியோர்கள் மற்றும் பெண்கள் அவங்களுக்கு இந்த கியூல முன்னுரிமை கொடுக்கறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். பார்வை குறைபாடு உள்ள வாக்காளர்களுக்கு பிரெய்லி ஸ்டிக்கர்ஸ் இவிஎம் மிஷின்ல இருக்கும். ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் பிஏபி, அதாவது ஓட்டர் அசிஸ்டன்ஸ் பூத்னு சொல்லக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். இந்த ஃபெசிலிட்டிஸ் அந்தந்த பிஎல்ஓக்களால், அதாவது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களால் மேனேஜ் பண்ணப்படும். ஸோ இப்போ கோடைக்காலம் நடந்துகிட்டு இருக்கு, வெயிலுடைய தாக்கம் அதிகமாக இருக்கு. ஸோ அதனால வரும் வாக்காளர்கள் உங்களோட வெட் டவல்ஸ் கொண்டு வர சொல்லி ஏற்கனவே ஒரு அப்பீல் கொடுத்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் குழந்தைகளை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வர வேண்டாம் அப்படிங்கிற ஒரு வேண்டுகோள் இந்த கூட்டம் மூலமாக சொல்லப்படுறோம். சட்டமன்ற தேர்தலையொட்டி புதுச்சேரியின் கிராமப்புறங்களில் அசம்பாவிதங்களை தடுக்கும் பொருட்டு காவல்துறையினர் மற்றும் துணை ராணுவ படையினர் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டுள்ளனர். புதுச்சேரி கிராமப்புறங்களில் பணப்பட்டுவாடா தொடர்ந்து நடைபெறுவதாக வந்த புகார்களின் அடிப்படையில் காவல்துறையினர் ரோந்து பணிகளை தீவிரப்படுத்தியுள்ளனர். சந்தேகப்படும் நபர்கள் மற்றும் வாகனங்கள் மீது சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு சட்டவிரோதமாக பண விநியோகம் செய்யப்படுவதை தடுக்கும் பொருட்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. மேலும் கிராமப்புறங்களில் அமைதியான மற்றும் சீரான வாக்குப்பதிவு நடைபெற காவல்துறை முழு அளவில் கண்காணித்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக வில்லியனூர் சுற்றுவட்டார பகுதிகளில் சட்டம் ஒழுங்கு காவல் முதுநிலை கண்காணிப்பாளர் தலைமையில் காவலர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். வில்லியனூர் காவல் ஆய்வாளர் மற்றும் உதவி காவல் ஆய்வாளர், காவலர்கள், தேர்தல் பாதுகாப்பு படை வீரர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் எம்ஜிஆர் சிலை அருகிலிருந்து புறப்பட்டு வில்லியனூரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டனர். புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் தொலைதூர இயக்குநரகத்தில் இளநிலை, முதுநிலை படிப்புகளுக்கு விண்ணப்பிக்க வரும் 10ஆம் தேதி வரை காலக்கெடு நீட்டிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி பல்கலைக்கழகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், பல்கலைக்கழகத்தின் தொலைதூர கல்வி இயக்குநரகத்தின் கீழ் இளநிலை, முதுநிலை MBA படிப்புகளுக்கு பிப்ரவரி மாதம் சேர்க்கை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சேர்க்கைக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் வருகிற 10ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆர்வம் உள்ளவர்கள் இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும் தகவல்களுக்கு தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. வில்லியனூர் தனியார் பொறியியல் கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு UPSC போட்டித் தேர்வு குறித்த கருத்தரங்கு நடைபெற்றது. இந்திய பொது நிர்வாக நிறுவனம் மற்றும் புதுச்சேரி தேசிய கல்வி மேம்பாட்டு அமைப்பு நிறுவனம் மற்றும் தனியார் தொழில்நுட்ப கல்லூரியின் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் UPSC போட்டித் தேர்வுக்கான கருத்தரங்கம் வில்லியனூர் தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி கருத்தரங்க கூடத்தில் நடைபெற்றது. கருத்தரங்கில் இறுதியாண்டு மாணவர்களுக்கு தலைமை பயிற்சி மற்றும் அரசு வேலைகளுக்கான தேர்வுக்கான முழுநேர சான்றிதழ் பயிற்சி செய்வதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. தொடர்ந்து இந்திய பொது நிர்வாக நிறுவனம் மற்றும் தேசிய கல்வி மேம்பாட்டு அமைப்பு நிறுவன தலைவர் முனைவர் தனபால் போட்டித் தேர்வுகளை மாணவர்கள் எப்படி எதிர்கொள்வது என்பது குறித்து விளக்கி பேசினார். மேலும் கல்லூரி மாணவர்களுக்கு பயிற்சி திட்டத்தையும் அரசு வேலைவாய்ப்புகள் எப்படி பெறுவது என்பது குறித்தும் ஆலோசனைகளை வழங்கிய அவர் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாணவர்கள் அரசின் உயர்ந்த பதவிகளை அடைய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தனியார் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி முதல்வர் குருலிங்கம் தலைமை தாங்கி வாழ்த்துரை வழங்கினார். மத்திய தேர்வாணைய குழுவின் போட்டித் தேர்வுக்கான பாடத்திட்டங்கள் குறித்து இந்திய பொது நிர்வாகம் மற்றும் தேசிய கல்வி மேம்பாட்டு அமைப்பு நிறுவன துணைச் செயலர் முனைவர் ஜெயம் விஜயன் சிறப்புரையாற்றினார். கருத்தரங்கில் சுமார் 200 மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம்.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 14,100 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,620 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.